விவசாயிகள்லாம் டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே நெடுஞ்சாலையில் அணிவகுத்து போராட்டமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா டக்கு நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே நெடுஞ்சாலையில் அணிவகுத்து போராட்டமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். இது மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா பல இடங்களில் இது மாதிரி விவசாயிகள் போராட்டத்தில் களமிறங்கி இருக்காங்க. கிரேக்க நாட்டில் விவசாயிகள் அவங்களுடைய டிராக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஏதென்ஸ் நகரத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஹைவே ஃபுல்லாக அணிவகுத்து 2 பக்கமும் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, காலநிலை மாற்றம் பெரிய அளவில் விவசாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு மழை, புயல், வெள்ளம்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் விவசாயத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை குறித்து அரசியல்வாதிகளும் முக்கிய பிரமுகர்களும் விஞ்ஞானிகளும் சிந்திங்க, எங்களுக்கு திட்டங்களை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமையுங்க, அதை பற்றி செவி மடுத்து கேளுங்க, கண்ணை திறந்து பிரச்சனையை இந்த பார்வையா பாருங்க அப்படிங்கிறது விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. அதனால தொடர்ச்சியா அரசாங்கத்துக்கு இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த டிராக்டர் அணிவகுப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. யூரோப்ல இருக்கக்கூடிய மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டு விவசாயிகளும் இதை புரிஞ்சு செயல்படுறாங்க. காலநிலை மாற்றம்ங்கிறது விவசாயம், உணவு உற்பத்தி பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. ஏற்கனவே விவசாயிகளுக்கு பல பிரச்சனை இருக்கும்போது காலநிலை மாற்றம் இன்னும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த வீடியோட முக்கியத்துவம் உங்களுக்கு தோணுதுன்னா வீடியோ ஷேர் பண்ணுவோம். பூமியும் மக்களின் விவசாயத்தையும் கேர் பண்ணுவோம்.